ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு நியூஸ் பேப்பர் வால் டெக்கார் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு தின் ப்ரஷ் அப்படி இல்லைனா ப்ரூம் ஸ்டிக் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அப்போ நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். ரோல் பண்ணும்போதே இதை லைட்டாக அப்படியே ஃப்ளாட் ஆக்கிட்டே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிக் ஃபுல்லாகவே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ட் வரைக்கும் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக் கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப ரோல் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு இந்த சைஸ் காயில் கிடைக்கிற வரைக்கும் நான் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு 10 ஸ்டிக்ஸ் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டில் இதை க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரவுண்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். இதில் வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி அதே மாதிரி தான் இதில் வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கு அப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக் ஜாயின் பண்ணி அதையும் ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த காயில் 3 ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதோடைய ஒரு சைடை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டியர் ட்ராப் ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 16 பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி 16. நெக்ஸ்ட் இதை விட சின்னதாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல வச்சு ரோல் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டிலோடைய மூடி இருந்தால் கூட அதில் கூட வச்சு ரோல் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்போ தான் இது ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதுலேயும் லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸ் ஒரு 24 ரிங்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சென்டராக வச்சிடலாம். இப்போ இதை சுற்றி இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எப்படி ஒட்டிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒட்டும்போது நம்ம இதோடைய சைட்ஸ்லேயும் அப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது வர மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டி ரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் வர மாதிரி ஒரு 3 ரிங்ஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுற்றி அகைன் நம்ம 3 ரிங்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 நியூஸ் பேப்பர் வால் ஹேங்கிங் போட்டிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த 2 ஐடியா வச்சு தான் இதுவும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நல்லா இப்போ செட்டும் ஆகிடுச்சு.
இப்போ நெக்ஸ்ட் இதில் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சென்டரில் வந்து பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிங்ஸ்க்கும் இந்த ரோ ஃபுல்லாகவும் பிளாக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதே கலர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ இல்லை உங்களோட ஃபேவரட் கலர்ஸோ என்ன கலரில் வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சார்ட் மேலே வச்சு பண்ணிகிட்ருக்கும் போது சார்ட் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால் வந்து கீழே நியூஸ் பேப்பர் வச்சுட்டேன். ஸோ ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஏதாவது பீட் ஸ்டோன்ஸ் எது இருந்தாலும் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி மிரர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த குட்டி குட்டி 3 ரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட சென்டரில் வந்து இந்த மிரர்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு குட்டி மிரர், நம்மளுக்கு இந்த காம்பேக்ட் பவுடர்லாம் வரும் இல்லையா, நம்ம தூக்கி தான் போடுவோம் எப்படின்னாலும், ஸோ அந்த மிரர் தான் நான் உள்ள பேஸ்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மிரர் இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது யூஸ் பண்ணி கூட சென்டரில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது சாட்டின் ரிப்பன் இல்லை த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ரிங்ஸ் வழியாகவே நம்ம அப்படியே ஹேங் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து அப்படியே தான் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ ஹேங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான நியூஸ் பேப்பர் வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.